வெல்கம் டு டோட்டலி ஹாப்பி சேனல். இன்னைக்கு நான் வந்து ஒரு அமேசிங்கான ஜாப் பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லேப்டாப் தேவையே கிடையாது. நீங்க லேப்டாப் டெஸ்க்டாப் தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்க போன்ல இருந்தே நீங்க ஒர்க் பண்ணலாம். அண்ட் பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். எஸ், இது வந்து ஒரு ரொம்ப பெரிய எம்என்சி. ஸோ உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இது ரொம்ப ஜெனுவனான ஒர்க். அண்ட் நீங்க வந்து பெர்மனண்டா லைஃப் லாங்கா வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஏஜ் கிரைட்டீரியா எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவு ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாப் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா, நீங்க 12th பாஸ் இல்லாட்டி அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், இல்லாட்டி நீங்க ரிட்டையர்டா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த ஜாபை வந்து கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் இது ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி. என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அமேசான். எஸ், அமேசான்ல வந்து இங்க ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து இங்க வந்து ஜாப் தந்துட்டு இருக்காங்க. அது என்ன வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. லைக் டேட்டா என்ட்ரி இருக்கு, டேட்டா வெரிஃபிகேஷன் இருக்கு, டேட்டா கேட்டகரைசேஷன் இருக்கு, கேப்சா என்ட்ரி இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ்ல ஒரு 20 கேட்டகரிஸ்ல வந்து ஜாப் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்காகவே அவங்க ஒரு ஸ்பெஷல் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நீங்க சிம்பிளா அப்ளை பண்ணிட்டா போதும். அவங்க ட்ரைனிங் கூட உங்களுக்கே தந்துடுவாங்க. நீங்க ஜஸ்ட் உங்க மொபைல் போன்ல இருந்தே இது வந்து பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து இங்க பேமெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 1 ஹவருக்கு நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு வந்து உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க. சப்போஸ் நீங்க 1 ஹவருக்கு ஒர்க் பண்ணலாம், இல்ல 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம், இல்ல 3 ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணலாம். அது உங்க சாய்ஸ் தான். நீங்க எவ்வளவு ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு ஹவர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் தருவாங்க. அண்ட் எவ்வளவு பேமெண்ட் பாத்தீங்கன்னா, அது வந்து $1 இருந்து $10 வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். 1 ஹவருக்கு வந்து நீங்க $1 இருந்து $10 வரைக்கும் நீங்க வாங்கலாம். அது எப்படி அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த எந்த ஒர்க் நீங்க சூஸ் பண்ணீங்களோ அது எவ்வளவு கஷ்டமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். லைக் இவங்க வந்து $1 சப்போஸ் 80 rupees வச்சுக்கோங்க. 80 rupeesல இருந்து 800 rupees per hour நீங்க வந்து சம்பாதிக்கலாம். அண்ட் எவ்வளவு hours நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு நீங்க கூட டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து வீக்லி பேமெண்ட் தராங்க. எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். சோ உங்களுக்கு வந்து அமேசான்ங்கிறதுனால நீங்க பயப்படவே தேவையில்லை. கன்ஃபார்மா 100% உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். இதுல வந்து நீங்க ஃப்ரீலான்ஸரா ஒர்க் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப ஒர்க் பண்ணலாம். நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு 8 hours 10 hours ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெப்சைட்ல வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இது வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் நீங்க பண்ணலாங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் சூப்பரான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, mturk.com/worker கொடுத்திருக்கு. அமேசான் மெக்கானிக்கல் டர்க், இதுதான் இவங்க வெப்சைட் பேரு. இங்க பாத்தீங்கன்னா, மேக் மணி இன் யுவர் ஸ்பேர் டைம், கெட் பெய்ட் ஃபார் கம்ப்ளீட்டிங் சிம்பிள் டாஸ்க். ஸோ சிம்பிளான டாஸ்க் தான் நீங்க பண்ண போறீங்க. Want to make money in your spare time? Become an Amazon Mechanical Turk worker and start applying your skills to thousands of available tasks. நீங்க அமேசான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வேலை இருக்கும். அங்க வந்து lakhs of people இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வேலைக்கு வந்து குறைவே கிடையாது. நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்களோ நீங்க ஒர்க் பண்ணலாம். While computing technology continues to improve, there are still many things people have to do effectively than computers. எவ்வளவுதான் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டடா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஹியூமன்ஸ் வந்து பண்ண வேண்டிய டாஸ்க் இருக்கும். அதான் நீங்க பண்ண போறீங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, லைக் பெர்ஃபார்மிங் டேட்டா டீடூப்ளிகேஷன். டீடூப்ளிகேஷன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2 வாட்டி 3 வாட்டி இந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியாம ஒரே ப்ராடக்ட் வந்து 2 வாட்டி சேலுக்கு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க செக் பண்ணி ஒன்ன வந்து டெலீட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு. டிரான்ஸ்கிரைபிங் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் ஆர் ரிசர்ச்சிங் டேட்டா டீடைல்ஸ். டிரான்ஸ்கிரைபிங் ஆடியோ ரெக்கார்டிங்னா சில கஸ்டமர்ஸ் வந்து ஆடியோல கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு. ரிசர்ச்சிங் டேட்டா டீடைல்ஸ், அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி போகுது, ரிவ்யூ எப்படி இருக்கு, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் இருக்கு. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க் இருக்கு. அது வந்து நம்ம ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். What type of work is available on Amazon Mechanical Turk? So என்னென்னலாம் ஒர்க் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இமேஜ் வீடியோ ப்ராசஸிங் இருக்கு. இமேஜஸ் வீடியோஸ் பார்த்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா tagging objects found in an image to improve search or advertising targeting. சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்காக கொடுத்திருப்பாங்க செல்லர்ஸ், ஆனா வந்து வேற ஏதோ இதுக்கு வந்து டேக் பண்ணிருப்பாங்க, வேற கேட்டகரியில தப்பா போட்டுக்கலாம். அது வந்து நீங்க கரெக்டா பொருந்தணும். ஹெல்பிங் கம்பெனி செலக்ட் த பெஸ்ட் பிக்சர் டு ரெப்ரசென்ட் அ ப்ராடக்ட். அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 10 பிக்சர் வச்சிருப்பாங்க, அதுல பெஸ்டா நீங்க சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அமேசான்ல வந்து லோட் பண்ணணும், அந்த வெப்சைட்ல வந்து லோட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு. ஆடிட் யூசர் அப்லோடட் இமேஜஸ் ஆர் வீடியோஸ் டு மாடரேட் கண்டென்ட். அப்படின்னா சில இமேஜஸ் வந்து ரொம்ப பிளர்டா இருக்கும், கிளியரா இருக்காது. அந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து டெலீட் பண்ணி நல்ல பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணணும். Classifying and identify objects found in satellite imagery. சோ வேற ஏதாவது அவங்க வந்து தப்பா கிளாசிஃபை பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து கரெக்ட் கேட்டகரி. இப்போ மொபைல் போன் வந்து அவங்க டிவி கிட்ட டிவி கீழே வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணிருந்தாங்க, எடுத்து திரும்பி மொபைல் போன் கேட்டகரியில நீங்க வைக்கணும். சோ இந்த மாதிரி கேட்டகரைசேஷன் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க செக் பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா வெரிஃபிகேஷன் அண்ட் கிளீனர். நிறைய டேட்டா இவங்க கிட்ட இருக்கும், அமேசான்ல நிறைய எக்கச்சக்க லேக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை தான் நீங்க வெரிஃபை பண்ணி கிளீன் பண்ண போறீங்க. ரிமூவிங் டூப்ளிகேட் கண்டென்ட் ஃப்ரம் பிசினஸ் லிஸ்டிங். நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து ஒரே ப்ராடக்ட் வந்து 2 வாட்டி சேலுக்கு கொடுத்திருப்பாங்க, அதை வந்து நீங்க வந்து டூப்ளிகேட் டீடூப்ளிகேட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் இன்கம்ப்ளீட் ஆர் டூப்ளிகேட் ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ் இன் கேட்டலாக். சில வாட்டி வந்து ஒரே ப்ராடக்ட் வந்து 2 வாட்டி கொடுத்திருப்பாங்க, சில ப்ராடக்ட்ஸ் வந்து பாதி டேட்டா தான் இருக்கும், பாதி டேட்டா இருக்காது. சோ அதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. வெரிஃபைங் ரெஸ்டாரண்ட் டீடைல்ஸ் சச் as ஃபோன் நம்பர்ஸ் ஆர் அவர்ஸ் ஆஃப் ஆபரேஷன். சில வாட்டி வந்து லிஸ்டிங்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட் லிஸ்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லாட்டி அவங்க வெப்சைட் குள்ள போயிட்டோ அவங்களோட டைம், ஃபோன் நம்பர் அதெல்லாம் வந்து செக் பண்ண போறீங்க. சப்போஸ் இல்லைன்னா அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். டேட்டா என்ட்ரி ஜாப். Converting unstructured data about locations into well-formed addresses. சில பேர் என்ன சொல்லிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங் நேம் கொடுத்திருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏரியா கொடுத்திருப்பாங்க. சில வாட்டி இது மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க, அதை வந்து நீங்க கரெக்டா எழுத போறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங். Answering questions from a computer or mobile device about any topic. சப்போஸ் ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா அதை ஆன்சர் பண்றது. ஃபில்லிங் அவுட் மார்க்கெட் ரிசர்ச் ஆர் சர்வே டேட்டா. ஏதாவது சர்வே ரிசர்ச் எடுக்க சொல்லுவாங்க, அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ரைட்டிங் கண்டென்ட் ஃபார் வெப்சைட்ஸ். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் எழுதணும் வெப்சைட்ஸுக்காக. அதுக்கப்புறம் ஃபைண்டிங் ஸ்பெசிபிக் ஃபீல்ட்ஸ் ஆர் டேட்டா எலிமெண்ட்ஸ் இன் லார்ஜ் லீகல் அண்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஏதாவது அட்ரஸ் இல்லாட்டி லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதுல வந்து வெரிஃபை பண்ணி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே டேட்டா என்ட்ரி தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங், எடிட்டிங் அண்ட் டிரான்ஸ்கிரைபிங் ஆடியோ கண்டென்ட். நான் சொன்ன மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து ஆடியோல கொடுத்துருப்பாங்க, அதை கேட்டு நீங்க டைப் பண்ண போறீங்க. டிரான்ஸ்லேட்டிங் கண்டென்ட், ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். ரேட்டிங் த அக்யூரசி ஆஃப் சர்ச் ரிசல்ட்ஸ். ஏதாவது சர்ச் ரிசல்ட்ஸ் இருந்தா அது எப்படி கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறீங்க. கேட்டகரைசிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதான் கரெக்டான கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க பொருத்த போறீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் இருக்கு. இது எல்லா ஒர்க்ஸுமே நீங்க பண்ணலாம். எது வேணாலும் உங்களுக்கு எது வேணும்னு தோணுதோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் தான் பண்ணணும், அந்த ஒர்க் தான் பண்ணணும் கிடையாது. இந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் இதுல வந்து கேப்சா என்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அந்த மாதிரி என்னென்ன ஒர்க் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஒர்க் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் வித் அமேசான் மெக்கானிக்கல் டர்க் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து கிரியேட் டாஸ்க் கிடையாது, இது வந்து எம்ப்ளாயர்ஸ்க்காக. நம்ம வந்து மேக் மணி, இங்க பாத்தீங்கன்னா மேக் மணி இன் யுவர் ஸ்பேர் டைம் இருக்கு, ரிக்வெஸ்ட் ஒர்க்கர் அக்கவுண்ட் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அமேசான் அக்கவுண்ட் இருந்ததுன்னா அந்த அக்கவுண்ட்லயே நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட அமேசான் ஒர்க் அக்கவுண்ட் வந்து இல்லைன்னா இங்க வந்து கிரியேட் யுவர் அமேசான் அக்கவுண்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்க ஃபர்ஸ்ட் நேம், உங்க பேரு, இமெயில், பாஸ்வேர்ட், re-enter your password, create your Amazon account. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க். இது வந்து நீங்க வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு மெயில் பண்ணி உங்க ஒர்க் டீடைல்ஸ் எல்லாமே ட்ரைனிங் எல்லாமே சொல்லி தருவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சூப்பர்வான கம்பெனி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ இந்த ஒர்க் வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் எடுத்துட்டே இருக்காங்க. கண்டினியூஸா த்ரூ அவுட் த இயர் வந்து இவங்க நிறைய பேர் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டே இருக்காங்க. ஷுவரா இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.